ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன ஒரு அமேசிங்கான சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி போகன்வில்லா. இந்த படத்தோட ஹீரோ குஞ்சாக்கோ போபன், ஹீரோயின் ஜோதிர்மயி, ஃபஹத் ஃபாசில் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, குஞ்சாக்க போபன் அவங்க ஒய்ஃப் ஜோதிர்மயும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து ஒரு லாரி வருது. அதில் போய் கிராஷ் ஆகிடுது. கிராஷ் ஆகிட்டு கார் அப்படியே உருண்டு போயிடுது. ஒரு சிவியர் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து 8 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜோதிர்மயி வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ 2 பசங்களுக்கும் வந்து ஸ்கூல் ஆட்டோ வருது. அதில் வந்து அவங்கள போக சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் கூடவே வந்து ரமான்ற ஒரு ஹவுஸ்மேட் இருக்காங்க. ஜோதிர்மயி வந்து எப்பவுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வரும்போது கூட ஏதோ யோசிச்சுட்டே வராங்க. அதுக்கப்புறம் உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தவுடனே கேட்குறாங்க, ரமா பசங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இவங்க தான் அனுப்பிட்டு வந்தாங்க. 5 மினிட்ஸ் கூட ஆகல. அவங்க அப்படி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குன்னு தெரியுது. ரமா வந்து ஆமாக்கா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜோதிர்மயி ஃப்ரீ டைமில் ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ ஆனால் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரியே இருக்கு. டைரியில ஏதோ அடிக்கடி எழுதுறாங்க, கிழிச்சு போடுறாங்க, திரும்ப எழுதுறாங்க, அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ டைம்லலாம் பசங்க கூட ஜாலியா விளையாடுறாங்க. 2 பசங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க, கதை சொல்றாங்க. அப்போ அப்புறம் அடிக்கடி டிராயிங் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க லைஃப் போற மாரி காட்டுறாங்க. குஞ்சாக்க போபன் வந்து ஒரு பீடியாட்ரிஷியனா இருக்காரு. குழந்தைங்கள வந்து பயமுறுத்தாம அழகா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டாக்டரா இருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண டாக்டர் கேட்குறாங்க, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்பதான் என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்படி ஆகும்போது அவங்களுக்கு தலையில அடிபட்டிருந்தது. அப்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஞாபக மறதிலாம் இருந்துச்சான்னு. அப்படிலாம் எதுவும் இல்லன்னு. ஆனா அவங்க ஒய்ஃப்க்கு பார்த்தா நெறைய வந்து அம்னீஷியா, ரெட்ரோகிரேட் அம்னீஷியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர மாரி அம்னீஷியாவும் இருக்கு. எல்லா டைப்பும் இருக்கு. ஸோ ரொம்ப சிவியர் கண்டிஷன் தான். எப்பவுமே கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய மாரி இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி உடனே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்பவுமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாரி. ஸோ அத வந்து ஹீரோ நெனச்சு பார்க்குறாரு. ஜோதிர்மயி வந்து தன்னோட அப்பியரன்ஸ்லலாம் கேர் பண்றதே இல்ல. அப்ப அந்த ரமா சொல்றாங்க, "அக்கா நீங்க ஹேர் கட் பண்ணுங்க, ஹேர் கலரிங் பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? கண்மையெல்லாம் போட்டுக்கோங்கன்னு" அழகா மேக்கப் பண்ணி விடுறாங்க. அவங்க வரையிற பெயிண்டிங்ஸ் அத வந்து ஒரு ஆர்ட் கேலரில வாங்குறாங்க. அத குடுத்துட்டு இவங்க வருவாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த ரமா கூட சேர்ந்து போறாங்க. ரமாவோட ஹஸ்பண்ட் வந்து கேப் டிரைவர். ஸோ அவர் கூட சேர்ந்து போறாங்க. அந்த ஆர்ட் கேலரில இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "உங்க பெயிண்டிங்க கேட்டாங்கக்கா, ஏன் இவ்ளோ ரேட் ஆச்சு?" அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங்கு ₹3000 அந்த ஆள் குடுக்குறான். ஸோ ரமா சொல்றா, என்னக்கா எப்ப பார்த்தாலும் வந்து ₹3000 தான் குடுக்குறாங்க. இவங்க ஏமாத்துறாங்க" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். நான் வரைய டிராயிங்க யார் வாங்கிக்கிட்டே இருக்கிறது? எனக்கு புரியல" அப்படின்னு ஜோதி வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப என்ன ஆகுது? யார் வாங்குறதுன்னா வேற யாரும் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் தான். இவங்க ஆசையா வரையிற டிராயிங்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி பத்திரமா கொண்டு போய் அவருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிடுறாரு. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சண்டே சண்டே அவர் போயிடுவாரு. அப்ப ஜோதிர்மயி கூட்டு போ மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்னிங் சண்டே சர்ச்சுக்கு போவாங்க குழந்தைகள கூட்டிட்டு. ஸோ இவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிடுவாரு. அங்க ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட்டா, பீஸ்ஃபுல்லா இருப்பாரு. அங்க கொண்டு போய் தான் அந்த ரூம் ஃபுல்லா இவங்களோட டிராயிங்ஸ ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஒய்ஃப்க்கு வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரக்கூடாது. நம்ம வரையிற டிராயிங் கூட மத்தவங்க வாங்குறாங்க. அப்படி சந்தோஷம் ஏற்படணுன்றதுக்காக இவரே ₹3000 குடுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவ்ளோ ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்காரு. நல்லா பாத்துக்கிறாரு ஜோதிர்மய்ய. ஜோதிர்மயி என்ன பண்ணாலுமே அவர் கோவப்படுறதே இல்ல. அவ்ளோ சாந்தமா பாத்துக்கிறாரு. அவர் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா ஜோதிர்மயி ஒரே அழுக. ரமா தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அவங்க பெயிண்ட் பண்ற அந்த பெயிண்ட் எல்லாம் கீழ கொட்டிட்டு, அப்படியே உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு இவரு கேட்குறாரு. நான் எப்பவுமே போகன்வில்லா மட்டும் தான் வரையிறேன். என்னால வேற எதுவுமே வரைய முடியல. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கா இவ்ளோ அழுற? கவலைப்படாத அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அமைதியா வந்து அவளுக்கு குளிப்பாட்டி, தல தோட்டி விட்டு எல்லாம் பண்றாரு. ஆனா, ஜோதிர்மயி என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே பாத் டப்ல தண்ணி ஃபுல்லா புடிச்சு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் தெரியாம அதுக்குள்ளேயே விழுந்துருவாங்க. இது அவங்களுக்கு ரொட்டீனா போச்சு. இவரும் வந்து பிடிச்சு வைக்க சொன்னா அவன் கேட்கறதும் கிடையாது. திரும்பவும் விழுந்துட்டியா ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள சொல்லி தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு திரும்ப வந்து ட்ரெஸ் பண்ணி விடுறாரு. ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா அவர் நடந்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஜோதிர்மயி நார்மலா வராங்க. அவங்க சொல்றாங்க, "2 பிள்ளைங்களும் வந்து தூங்கவே மாட்டேங்குதுங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் உங்கள மாரி டாக்டர் மட்டும் ஆக வேண்டாமா? பைலட் ஆகலாம்" அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது, ஜோதிர்மயிக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு பண்ணி கத்துற மாரி சத்தம் கேட்குது. பயந்து அலறிடிச்சு எழும்புறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு இவரு கேட்குறாரு. "நம்ம தனியா இருக்கோம். நம்ம வீட்ல வந்து திருடங்க வருவாங்கன்னு பயமா இருக்கு. நீங்களும் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். அதான் என்னோட பயம்" அப்படின்னு. "சரி கவலைப்படாத. நம்ம வீட்ல வந்து சிசிடிவி கேமரா மாட்டலாம். ஏன்னா மார்னிங் ஃபுல்லா நீயும் ரமாவும் மட்டும் தானே இருக்கீங்க. அப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த நாள் சர்ச்சு. ஸோ சண்டே கிளாஸ் போணும். பசங்கள கூட்டிட்டு அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பும்போது அவர் சொல்றாரு, "சண்டே கிளாஸ் அப்புறமா நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம்." "ஏன் இவ்ளோ அவசரமா நீங்க போறீங்கன்னு?" கேட்கிறா அவ. "சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அவங்கள வர சொல்லியிருக்கேன். ரமா வேற இன்னைக்கு லீவு. அதனால தான் ஃபாஸ்ட்டா போறோம். வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் குழந்தைங்கள" அப்படின்னு போறாரு. ஜோதிர்மயிக்கு வந்து அவங்க பேசுனதே மறந்து போச்சு. எப்ப சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம்,
எதுவுமே ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வராங்க. அதில் வந்து இந்த குரூப்புக்கு வந்து ஓனர் வந்து ஒரு பொண்ணு அவளோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறா. ஸோ இவர் சொல்கிறாரு, சரி ஓகே நீங்கள் இடத்தெல்லாம் பாருங்க சொல்லிட்டு ஜோதி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு. உள்ளே போகிறவங்களுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு புரியல, அவங்களுக்கு என்ன பயமாக இருக்குது. இவங்களே பார்த்தா திருட மாதிரி தோணுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் கலக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மனசு கண்டதை யோசிக்குது. அந்த டீம் வந்து கிச்சன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கத்தி எடுத்து ஆன்னு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வராரு. இந்த குரூப் வந்து பயப்படுது, என்ன இந்த லேடி கத்தி வச்சுட்டு கத்திட்டு இருக்காங்கன்னு. உடனே அவர் வந்து கீழே போடு கீழே போடுன்றாங்க. அவங்க போட மாட்டேங்கிறாங்க. பல்லாருன்னு கண்ணத்தில் ஒன்று கொடுத்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கீழே போட்டுடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து பெட்ரூமில் படுக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டில் ஹாலெல்லாம் வந்து அந்த கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஜோதிர்மய்க்கு சத்தம் கேட்டு எழும்புறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் ரைட் சைடில் பார்த்தா ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே பயந்துக்கிட்டே பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட தலையிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அவங்க அப்படியே படுத்துட்டு இருக்காரு, பிளட் வந்திருக்கு அந்த பில்லோலலாம். உடனே அவங்க அப்படியே கத்த வராங்க. பார்த்தா ஒரு திருடன் வீட்டில் உண்மையாக இன்னைக்கு தான் வந்திருக்கான். அவன் உடனே இவங்கள வந்து அட்டாக் பண்ணுறான். நமக்கு அதோட முடிச்சுட்டு இந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவரோட தலையில் வந்து ஒரு கட்டாக இருக்குது. அதனால தான் ப்ளீட் ஆயிருக்கு நைட்டு. ஸோ அந்த கட்டில் வந்து சூச்சர்லாம் போட்டிருக்காங்க, பட் ட்ரெஸ்ஸிங் பண்ணல. அப்போ டாக்டர் சொல்ல, நான் ட்ரெஸ்ஸிங் வைக்கட்டுமா? இல்லை இல்லை, அது மேலே கட்டு மாதிரிலாம் போட்டால் என் ஒய்ஃப் பயப்படுவா, அவள் வந்து இதை மறந்துருக்கா, அப்படியே விட்டுடலாம், அதனால நான் ட்ரெஸ்ஸிங் போடலை, சும்மா ஆயின்மெண்ட் போட்டால் போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒய்ஃப் வந்து பயப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல, அவர் கூட வந்து காரில் இறங்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எங்கே நம்மளோட கார் எங்கே அப்படின்னு. சர்வீஸுக்கு விட்டுருக்கேன். ஏன் சர்வீஸ்க்கு விட்டுருக்கீங்க, என்னாச்சு? சும்மா ரொட்டீன் சர்வீஸுக்கு தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. இவங்க அதை முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் அவங்களுக்கு அதே ஞாபகமாக இருக்குது, நம்ம கார் எங்கே சர்வீஸ் போயிருக்குன்னு சொல்கிறாரு, ஏன் சர்வீஸ்க்கு போச்சு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசில் ஃபுல்லாக சன்ஃப்ளார்ஸ் தான் ஞாபகம் வருது. சன்ஃப்ளார்ஸ் வரையணும் போல தோணுது. எப்பவுமே இவங்க போகர்வில்ல தான் வரைவாங்க. அப்படியே வந்து அதையே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் தலைவரிக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு டிவி போடுறாங்க. டிவி போட்டு பார்த்தா அதில் ஒரு நியூஸ் வருது. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போலீஸோட பொண்ணு வந்து கேரளாவில் படிச்சுட்டு இருக்கா. அவள் பேர் சாயா. அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ இதை அவங்க பார்த்துட்டு இருந்த உடனே சொல்கிறாங்க, இது வந்து நான் பார்த்துருக்கேன், இந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, சான்ஸே இல்லையக்கா அப்படின்னு. இல்லை நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படிக்கா பார்த்துருப்பீங்க அப்படின்னும் போது, எனக்கு தெரியல, அது ஞாபகம் வரல, ஆனால் இவ்வளோ நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இல்லை இல்லை, நம்ம அன்னைக்கு கூட மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒரு போலீஸ்காரர் சொன்னார், ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, காணாமல் போயிட்டான்னு சொன்னாங்க, அந்த பொண்ணாக தான் இருக்கும் இது, அதான் உங்களுக்கு அது மாதிரி தோணுது அப்படின்னு. அதுவும் அந்த பொண்ணு வந்து சன்ஃப்ளவர் பற்றி யோசிச்சாங்கல்ல, நிறைய சன்ஃப்ளவர் இருக்கிற தோட்டத்தில் அந்த பொண்ணு நடுவில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இவங்க பக்கத்தில் போய் பேசின மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியுமான்னு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் லஞ்சுக்கே வந்துடுறாரு. உடனே வந்து லஞ்சுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் வரைகிற ரூமை போய் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எப்பவுமே போகனில் வரைகிறவங்க சன்ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வவ்வால் வரைஞ்சிருக்காங்க, அப்புறம் ஒரு முயல் வரைஞ்சிருக்காங்க. ஈவினிங் ஸ்கூலில் வர பசங்களோட கண்ணை மூடி கொண்டு போய் காட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. உடனே பெண் குழந்தைக்கு ரேபிட்டையும் பையனுக்கு அந்த வவ்வால் டிராயிங்கையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மறுநாள் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க. அந்த போலீஸ் தான் ஃபகத் ஃபாசில். அவரும் இன்னொருத்தரும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த ரமா வந்து பயந்துட்டு ஓடுறாங்க. அப்போ உள்ள வந்துட்டு குஞ்சாங்க பாபன் இருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது யாருன்னு பார்த்துருக்கீங்களா, தெரியுமான்னு. உடனே அவர் பார்த்துட்டு சொல்கிறது, இது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு. சரி உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க அப்படின்னு. ஒய்ஃப் வராங்க. உடனே கேட்குறாங்க, உங்களுக்கு சாயா யாருன்னு தெரியுமான்னு. தெரியாது அப்படின்னு. நீங்கள் சாயா தங்கியிருக்க லேடிஸ் ஹாஸ்பிட்டல் போய் நின்றுருக்கீங்க, அண்ட் ஒரு நாள் அவளை ஃபாலோவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நியூஸில் பார்த்தேன் எனக்கு அப்படின்னு அவங்க வளர்றாங்க. ஒரு ஒழுங்காகவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏம்மா கரெக்டாக சொல்லுமா, இது முக்கியமான கேஸ்மா, ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணுமான்னு கத்துறாரு ஃபகத். உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா அப்படின்னு. என் ஒய்ஃபுக்கு வந்து ஞாபகம் மருதி இருக்குது, எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீங்கள் இப்படி பயமுறுத்துற மாதிரி கேட்காதீங்க, அவங்க 8 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படி வந்து ஞாபகம் மருதி இருக்க பொண்ணுக்கிட்ட நம்ம என்ன கேட்க முடியும் அப்படின்னு புரியல. சரி ஓகே, நான் இங்கே விசாரிக்கல, நாளைக்கு நீங்களே வந்து ஸ்டேஷனுக்கு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துருங்க, ப்ளஸ் அவங்க 8 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சொல்கிறீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ஸையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் நல்லா மரியாதை கொடுத்து ஜோதிர்மய் கிட்ட பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஹாஸ்டல் வழியில் நீங்கள் நின்றுருக்கீங்க, சிசிடிவி கேமராவில் எல்லாம் பதிவாயிருக்கு, அதுவும் ஒரு நாள் 2 நாளில் நீங்கள் 7 டைம்ஸ் கிட்ட போயிருக்கீங்க, 8th டே தான் நீங்கள் வந்து அவளை கிட்ட பேசிட்டே போயிருக்கீங்க, ஏன் அங்கே போய் நின்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னா எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் நான் பார்த்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து என்னென்னா, அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு போனா, அது யாருன்னா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது அந்த பொம்பளை யாருன்னா, இவங்களுக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிற ரமாவோட ஃபேஸ் தெரியுது. அது ரமா தான் ஷுவர், அவள் தான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா அப்படின்றாங்க. இப்போ இவங்க சொன்னதை வந்து அப்படியே ஃபகத் நம்புறாரு. உடனே வந்து ரமாவை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வர பார்க்குறாரு. ஸோ
குஜால் பாபர் சொல்றாரு, "ஏம்மா இப்படி பண்ண? உனக்கு இருக்க ஒரே துணை வந்து ரமா தான். நீ அவளையே போலீஸ்ட்ட மாட்டி விடுறியே. ரமா வந்து என்ன பண்ண போறா? தேவையில்லாம தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். எதையோ ஒண்ணு யோசிச்சு உளறக்கூடாது. இப்ப நீ ரமாவ மாட்டி விட்டியே, உன்னை யார் பார்த்துப்பா?" அப்படின்னு கேட்குறாரு. இப்ப இவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. ஏன்னா இவங்க ஷூரா சொல்லல. இவங்க இந்த ஃபேஸ் மாரி தெரிஞ்சோனே சொல்லிட்டாங்க. இப்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ரமாவும் ஹஸ்பண்டும் வராங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு செம கோவம் வருது. நம்மள தேவையில்லாம இப்படி இழுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப ரமா வந்து அழுதுகிட்டே சொல்றா, "சார் நீங்க சொல்ற பர்ட்டிகுலர் டே வந்து இந்த ஊர்லயே இல்ல. எங்க அங்கிள் வீட்ல கல்யாணம் இருந்துச்சு. அதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் அதுக்கு முதல் நாளே அங்க போயிட்டோம். நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. பயந்து போயிருக்காங்க. சரி என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுன அப்படின்னோனே, "எனக்கு போலீஸ்னாலே பயம் சார் எப்பவுமே" அப்படின்னு. அப்ப அவங்க ஹஸ்பண்ட்ட கேட்கும்போது அவரும் சொல்றாரு, "ஆமா என்னோட ஒய்ஃபும் நானும் இந்த மாரி கல்யாணத்துக்கு போயிருந்தோம்" அப்படின்னு. ஸோ அவங்க மேல தப்பே இல்லன்னு தெரிஞ்சு விட்டுர்றாங்க. இந்த ஹீரோயின் தான் உளறிட்டே இருக்காங்கன்னு புரியுது. இப்ப வந்து போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ ரிப்போர்ட்ஸ்லாம் குடுக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவளுக்கு எல்லாரையும்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரமாவும், அவங்க ஹஸ்பண்டும் வந்தாங்க. ரமா வந்து அவ கூடயே இருக்கறனால அவள மறக்காது. அதே மாரி அவன் ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துட்டு வருவான். இவங்க அதுல போவாங்க. ஸோ அவங்கள நல்லா ஞாபகம் வச்சுப்பா. ஸோ இன்னைக்கு வந்து உங்கள பார்த்துட்டு நாளைக்கு உங்கள மறக்க கூட நெறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாரி தான் அவ இருப்பா. அவ நெறைய கதைகள வந்து மனசுல தோன்றதெல்லாம் சொல்லுவா. அது மாரி தான் சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு டிவில பார்த்திருப்பா. அப்புறம் சொல்லியிருப்பா. அப்படின்னும்போது, "நாங்க சும்மாலாம் ஒண்ணும் சொல்லல. சிசிடிவி கேமரால நாங்க பார்த்தோம். உங்க ஒய்ஃப் போய் அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல நிக்கிறாங்க. ஏன் நிக்கணும்? கண்டிப்பா உங்க ஒய்ஃப்‌க்கு சாயாவோட கேஸ்ல கனெக்ஷன் இருக்கு" அப்படின்றாரு. "உங்க ஒய்ஃப் வந்து கண்டிப்பா நாங்க விசாரிக்கணும். நாங்க வந்து ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட்ட கூட்டிட்டு வர போறோம். அவங்க வந்து இவங்க கிட்ட பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, "சார் இன்னைக்கே வெயிட் பண்ணணுமா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல்ல" அப்படின்னு. "சரி போங்க. நாளைக்கு வாங்க நீங்க. நாளைக்கே நான் வர சொல்றேன்னா, உங்க ஒய்ஃப் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க. தனியா இருப்பாங்க சொன்னனால தான் நான் அனுப்புறேன்" அப்படின்னு. அப்பதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றாரு, "சார் எங்களுக்கு குழந்தைங்களே இல்ல" அப்படின்னு. "எல்லாமே என் ஒய்ஃபோட கற்பனை" அப்படின்றாரு. ஸோ இல்லாத குழந்தைங்கள தான் அவங்க ஆட்டோல அனுப்புறாங்க. டெய்லி பை சொல்றாங்க அண்ட் விளையாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இத வந்து ரமாவும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டு, "ஆமாக்கா குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு. இன்னும் டைம் ஆகல, வரல" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவரும் குழந்தைங்க இருக்க மாரியே அந்த வீட்ல ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க மாரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு கணவரா அவங்க இருக்காங்க. ஃபகதுக்கு வந்து ஷாக் தாங்க முடியல. இந்த லேடி கற்பனையில குழந்தைய வச்சுட்டு இருக்கு. கற்பனை கதைகள சொல்லுது. இத வச்சு நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா, அந்த கேமரால இவங்க தான் போய் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு பர்ட்டிகுலர் டே காணாம போன அன்னைக்கும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி போற மாரி பதிவாயிருக்கு. ஸோ வேற வழியே இல்லாம இந்த லேடிய ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆல்ரெடி வந்து இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அடுத்த நாள் வர சொல்றாங்க. அவங்க பேரு மீரா. மீராக்கு வந்து அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அந்த கேஸ்க்காக வந்து ஃபகத பார்க்க வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறா. "சாயா பார்த்தீங்களா? உங்க ஃபோட்டோல நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" கேட்கும்போது, "எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வரல, ஞாபகம் வரல. கொஞ்சம் நல்லா யோசிங்க. நீங்க ஏதோ அந்த சன்ஃப்ளவர் பத்திலாம் திடீர்னு சொல்றீங்களே, சன்ஃப்ளவர் பத்தி பேசும்போது ஏன் உங்களுக்கு அவ ஞாபகம் வருது? என்ன நடந்துச்சு? அவகிட்ட என்னதான் பேசுனீங்க?" அது இதுன்னு கேட்குறாங்க. இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆனா ஒண்ணும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் வந்து, "எனக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்றாங்க. அப்படியே யோசிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கூட போற லேடி வந்து அன்னைக்கு அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு யாருன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த ஃபகத் சொல்லுவாரு, "சரி நீங்க வெளிய போயிருங்க" அப்படின்ட்டு. அப்ப வெளிய வந்து உட்கார்ந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு கூட போற லேடி அவங்க தான்னு தோணும். ஸோ நம்ம தான் கூட போயிருக்கோம். ரமா போல. நம்ம தான் அந்த பொண்ணு கூட போயிருக்கோம். அப்ப பேசியிருக்கோம். ஆனா என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இந்த ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின கூட்டிட்டு ரமாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன்னா இவங்க சொன்னனால தானே வந்து போலீஸ் வந்து புடிச்சிட்டு போச்சு. போலீஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயம். தேவையில்லாம அவங்க கிட்ட எங்கள மாட்டி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் தேவையா? உங்க ஒய்ஃப்‌க்கு ஹெல்ப் பண்ண போனா இப்படி ஆயிடுச்சு. இனிமே நாங்க வேலைக்கு வரமாட்டோம்ன்னு. ஆனா அவர் கெஞ்சுறாரு, "இனிமே எந்த பிரச்சனையும் வராது ப்ளீஸ்" அப்படின்னு. திரும்பவும் ஒரு அம்மா வந்து நம்ம ஹீரோயின் கூடயே வந்து ஹெல்ப் பண்ணி அந்த வீட்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ, ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு திருடன் வந்திருப்பான் இல்லையா? அந்த திருடன பத்தி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, வீட்ல எதுவும் திருடு போல அப்படின்னு. ஆனா வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து தேடும்போது அவங்களோட பிரேஸ்லெட் காணாம போயிருக்கு. ஸோ பிரேஸ்லெட் எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ரமா கிட்ட சொல்லியிருப்பாங்க, "என் ஹஸ்பண்ட்ட சொல்லிடாத. அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவருக்கு தெரியாம எப்படியாவது நம்ம அந்த பிரேஸ்லெட்ட கண்டுபிடிக்கணும்னு." சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஃபகத் ஃபாசிலும் கேட்டிருப்பாங்க, "உங்க வீட்டு சிசிடிவி பார்த்தோம். திருடன் வந்திருந்தான் போல. ஏன் நீங்க போலீஸ் கிட்ட போல?" அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, "எந்த எந்த நகையும் திருடு போகல. அதனால நாங்க போகல" அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஒரு பாறையில ஒருத்தன் செத்து கிடப்பான். அது வேற யாரும் இல்ல, அந்த வீட்ல திருட போனவன் தான். அவன் இறந்து கிடக்குறான். பாடிய வந்து கைப்பற்றும்போது, அங்க வந்து ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. ஸோ அந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண பிரேஸ்லெட். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாம பிரேஸ்லெட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ரமா கிட்ட சொல்றாங்க, "நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அந்த பிரேஸ்லெட்ட வாங்கலாமான்னு." அப்போ அந்த ரமா சொல்றாங்க, "அக்கா நீங்க எப்பதான் தொலைச்சீங்க அத? அன்னைக்கு நீங்களும் அந்த உங்க ஹஸ்பண்டும் அந்த திருடன்கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல. அதுக்கப்புறம் அவர் கார் சர்வீஸ் விட்டாரு. ஒருவேளை கார்ல இருந்திருக்குமோ? இல்ல சர்வீஸ் சென்டர்ல போயிருக்குமோ? ஃபர்ஸ்ட் கார் செக் பண்ணுவோம்" சொல்லி இவங்க கார செக் பண்றாங்க. கார்ல எங்கேயுமே வந்து பிரேஸ்லெட் இல்ல. அப்பனா சர்வீஸ் சென்டர் குடுக்கும்போது அவங்க செக் பண்ணும்போது எடுத்திருப்பாங்களோ? அப்படின்னு ஒரு டவுட் வருது. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? அங்க மிஸ் பண்ணியிருப்பீங்களோன்னு இவ்ளோ டவுட் வருது. சரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ரமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்ச்மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். அப்போ சொல்கிறான் நைட் டியூட்டியாலும் கேட்டுட்டு, சரி அன்னைக்கு வந்து நம்மளோட ஜோதியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்தாங்கல்ல அடிபட்டு ஒரு நாள் நைட்டு, நீ தானே எமர்ஜென்சிக்கு அனுப்புன? ஆமாம் நான் தான் அனுப்புனேன். அப்போ ஏதாவது பிரேஸ்லெட்டோட கிடச்சிதான்னு. என்ன பார்த்து ஏன் இந்த கொஷின் கேட்குற? இல்லை மேடமோடது காணோம். மேடம் தானே வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க, அவங்க கிட்டேயே கேளுன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறான். மேடம் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்களா? அவங்களுக்கு கார் ஓட்டவே தெரியாதுன்னு. என்ன உளறிட்டு இருக்கவா, உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கூட்டிகிட்டு போகிறான் இந்த டிரைவரை. கொண்டு போய் சிசிடிவியில் பார்த்தா ஜோதிர்மயி தான் கார் ஓட்டிட்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த எமர்ஜென்சிக்கு. மேடமுக்கு ஓட்ட தெரியுமான்னு ஷாக் ஆயிடுறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்களுக்கு டிரைவரே இவன் தான் வந்து ஓட்டிட்டு போவான். ஸோ இப்போ என்னாச்சு, அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் ஜோதிர்மயி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் சிசிடிவி கேமரா காட்டும் போது ஜோதிர்மயிக்கு தாங்க முடியல. நம்ம கார் ஓட்டிருக்குமான்னு. உடனே எனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு ரமா கேட்குறா. அக்கா எனக்கே தெரிலக்கா, நீங்கள் ஓட்டுவீங்களாக்கா? சொல்லவே இல்லையேக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனால் வந்து கார்லேயும் இல்லை ஹாஸ்பிட்டல்லையும் இல்லைன்னா மேபி அந்த பிரேஸ்லெட் வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்க சான்ஸ் இருக்குன்னு அங்கே போகிறாங்க. அப்போ சர்வீஸ் சென்டர்கார கேட்குறான் என்ன வேணும்னு, ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு. சரி கார் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஜோதிர்மயிக்கு தெரியல. உடனே அந்த டிரைவர் தான் கார் நம்பரை சொல்கிறான். எந்த டேட்டில் வந்துச்சுனாலும் ஜோதிர்மயிக்கு தெரியல. லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கார் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறாரு. பார்த்தா அந்த வண்டி வந்து 4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. லாஸ்ட் வீக்லலாம் வரல. ஜோதி வந்து ஓகே அப்படின்னு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர ஹஸ்பண்ட் கிட்ட ஜோதிர்மயி கேட்குறாங்க, எனக்கு உண்மையை சொல்லுங்க, எனக்கு காரோட தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆமாம் தெரியும், நான் தான் அவரை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு. சரி அன்றைக்கி நைட் என்ன ஆச்சு, எனக்கு மறந்து போச்சு சொல்லுங்க அப்படின்னு. திருட வந்தான், அவன் வந்து என்னை அட்டாக் பண்ணியிருந்தான். நீ பார்த்து பயந்து கத்தும் போது ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் எனக்கு நினைவு திரும்பிச்சு. நான் உடனே அவனை அடித்தேன். நான் அடித்த அடியில் அவன் வீட்டோட்டே ஓட ஆரம்பித்தான். நான் உடனே கார் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவனை ஃபாலோ பண்ணோம். அவன் நம்மளை பார்த்து பயந்து போய் பிரிட்ஜிலேருந்து எகிரி குதிச்சிட்டான். ஸோ அங்கே தான் அவன் இறந்து போயிருக்கான் போல இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினைக்கும் போது எனக்கு மயக்க வர மாதிரி இருந்தது. உடனே நீ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணேன். காரில் வந்து என் தலையிலேருந்து அடிப்பட்ட அந்த ரத்தமெல்லாம் இருந்தனால நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா பிரச்சனை வரும் சொல்லி லோக்கலான ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் இதை ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 2 தடவை சொல்லியிருக்கேன். நீ தான் மறந்து போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு பாவமா. உடனே சாரி என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஜோதி வந்து அழுறாங்க. அண்ட் ஒய்ஃப்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. அப்போ அந்த மீராவும் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாயா ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இப்போ அவங்க சொல்கிறாங்க ஞாபகம் இருக்குது. அவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அவங்க கூட பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன். அன்றைக்கி அவங்க கூட இருந்தது நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். சரி அன்றைக்கி வந்து ரமா இருந்தாங்க சொன்னீங்க, இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னும் போது இல்லை ரமா மேபி என் கூட இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம ஃபகத்துக்கு ரொம்ப கோவம் வருது. மேடம் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காதீங்க சரியா, கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது, நீங்கள் கேஸை வந்து வேணும்னே உளறி மாற்றி விடுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோவப்படுறாரு. அப்போ பார்க்குறாரு அவங்க கையில் பிரேஸ்லெட் இருக்குது. அந்த திருடன் கிட்ட கிடச்சா அதே மாதிரி பிரேஸ்லெட். அப்போ ரமா கேட்குறா, நான் துணி துவைக்க போகிறேன் மேடம், துணி இருந்தால் கொடுங்கன்னு. உடனே பசங்களோட ரூமில் பெட்ஷீட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோ, நான் வேறு துணி தரேன் சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவரோட அழுக்கு சட்டை பேண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பெட்டில் இருந்து 2 பேப்பர் வந்து விழுது. எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் ஒன்று என்ன போட்டிருக்கு அப்படின்னு, அன்னைக்கு வந்து திருட வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் நல்லா அடித்து துரத்திட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு பேப்பரில் எனக்கு அந்த சாயாவை தெரியும் அப்படின்னு இருக்கு. உடனே கன்ஃபியூஷன் ஆகுது, நம்மளுக்கு எப்படி தெரியும், ஏன் தெரியும், நம்ம என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜோதிர்மயிக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது. அவங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்த மாதிரி பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணோட ஷர்ட் ஃபுல்லாக நிறைய வந்து சன்ஃப்ளவர்ஸோட ட்ராயிங் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு சன்ஃப்ளவர் தோட்டத்தில் வந்து அந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஞாபகம் வருது போல். அவளை பேசி கூட்டிகிட்டு வந்து காரில் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ நம்ம இதை பண்ணியிருக்கோமா, அவளை கூட்டிகிட்டு போனோமா, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. வந்து போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. அண்ட் அவங்களோட ரூம் எங்கே அப்படின்னு கேட்டு நேராக போகிறாங்க. நம்மளோட ஹீரோ வேலைக்கு போயிருக்கல, வீட்டில் தான் இருக்காரு. இப்போ நம்ம ஃபகத் வந்து அந்த இறந்து போன திருடனோட ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த திருடனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜோதிர்மயி சொல்கிறாங்க, நான் அவனை பார்த்ததே இல்லை, ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் எடுத்து காட்டுறாரு, இது உங்கள் பிரேஸ்லெட் தானே. உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என் கையில் பிரேஸ்லெட் இருக்கே அப்படின்னு. ஐயோ ஆட்டோ சத்தம் கேட்குது, பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே எழுந்து ஓடுறாங்க. அப்போது கேட்குறாங்க, இது டெய்லி ரொட்டி நான். ஆமாம் அப்படி தான் அவள் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஃபகத் கேட்குறாரு, இந்த பிரேஸ்லெட்டோட கதை என்ன அப்படி கேட்குறாரு. உடனே நம்ம குஞ்சாக் பாபன் சொல்கிறாரு, அவள் பிரேஸ்லெட் தொலைச்சிட்டா, அது இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, ரமா கிட்ட சொல்லியிருக்கா, ரமா என்கிட்ட சொன்னா, அதனால வந்து அவள் பயப்படுவாளே சொல்லிட்டு நான் அதே மாதிரி வாங்கி வச்சுட்டேன். ஸோ அது கிடச்சதுக்கப்புறம் அவள் கவலையே படல, கையில் மாட்டிட்டு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு. தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி குளிக்கலான்னு போய் குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவங்க முதுகில் அவங்க தோல்லலாம் வந்து ஏதோ அப்படியே அடித்தா வீங்கி போயிருக்கும்ல, அந்த மாதிரி பிளட் கிளாட் மாதிரி அங்கங்கே இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. சரி தலை வலிக்குது, காஃபி போடலாம் அப்படின்னு வரும்போது ரமா சொல்கிறா, நீங்கள் ஏக்கா வந்தீங்க, நானே போட்டு தருவேன்ல அப்படின்னு. அப்போ தான் பார்த்தா அந்த காஃபி பவுடருக்கு வைக்கிற இடத்துல வந்து இவங்க அந்த சிசிடிவி கேமராவோட அந்த இன்ஸ்டால் பண்ண பொண்ணோட பேர்லாம் அதில் இருக்கும். உடனே வந்துட்டு சரி நம்ம அந்த பொண்ணை கூப்பிடணும், கூப்பிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன நடந்தது, அந்த திருட வந்தா இல்லையா, அவன் அடிப்பட்ட அன்னைக்கு என்னென்ன நடந்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த லேடியை வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறா, ஃபுட்டேஜ்லாம் எடுத்து காட்டுறா. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியல. சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த திருடனை அடிக்கிறாரு, திருடன் வந்து ஓடுறான். இவங்க காரில் ஏறி போகிறாங்க. ஸோ அது அப்படியே இருக்குது, அதை பார்க்குறாங்க.
திரும்ப ஃபகத் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் வராங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க இன்னும் 2 பொண்ணு காணாம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாச கேப்ல. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, இந்த பொண்ணுங்கள நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அந்த பொண்ண பார்த்ததுக்கே அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த 2 பொண்ண பார்த்து நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபகத் கேட்குறாரு ஹீரோ கிட்ட, "உங்க ஒய்ஃப் வந்து ஏதோ 8 வருஷமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க சொன்னீங்கல்ல, அந்த டாக்டரோட பிளேஸ் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க போறாங்க. நம்ம ஃபகதும், அந்த மீராவும் 2 பேரும் போய் டாக்டர்ட்ட கேட்குறாங்க. இவங்கள பத்தி சொல்லுங்கன்னும்போது, ஒண்ணும் ப்ராப்ளம்லாம் இருக்காது. எப்பவாவது ரொம்ப அவங்க ஒத்து வராம, கொஞ்சம் கஷ்டப்படும்போது, இல்லன்னா வந்து அந்த மாத்திரைலாம் கன்டின்யூ பண்றதுக்கு ஏதாவது முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னும்போது, இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 டேஸ் அந்த மாரி இருந்துட்டு நார்மல் ஆயிட்டு போயிருவாங்க. இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா செடேஷன்ல இருக்கனால அவங்க அப்படியே கொஞ்சம் அமைதியா படுத்துட்டு அப்படி தான் இருப்பாங்க. ப்ராப்ளம்லாம் அதுக்கப்புறம் இருக்காது. நார்மல் ஆயிடுவாங்க. அங்க இருக்கிற ரூமுக்கு வெளிய அந்த போகன்வில்லாவும் இருக்கு. இத பார்த்தா வரையறாங்களாம். அது பிங்க் கலர் போகன்வில்லா. ஸோ நம்ம ஹீரோயின் வரையறதெல்லாம் ரெட் கலர் போகன்வில்லா. ஷாப்பிங்க்கு போறாங்க ஹீரோயினும், ரமாவும். அப்போ ஜோதிர்மயி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. "என்னக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு ரமா சொல்றாங்க. மீரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிர்மயி மேல வந்து ஒரு சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணணும். இது ஹிப்னாட்டிக்ஸ் மாரி கிடையாது. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அவங்களோட ஐ மூவ்மெண்ட்ஸ், அவங்களோட ஆன்ஸர வச்சு கொஞ்சம் உண்மைகள கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இவரு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த நாள் அந்த டெஸ்ட் பண்ணும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க மனசுல வந்து சந்தோஷமான விஷயத்த நெனச்சுக்கோங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் அவங்க பசங்க கூட விளையாடுறது, அவங்க ஹஸ்பண்ட், பசங்கலாம் சேர்ந்து கதை படிக்கிறது, சர்ச்சுக்கு போறதெல்லாம் நெனச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. நான் நடுவுல கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு ஆன்ஸர் பண்ணுங்க சொல்லி, "உங்களுக்கு சாயாவ தெரியுமான்னு?" கேட்குறாங்க. அந்த ஹீரோயின் வந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஓடுற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணோட பேருன்னு ஒவ்வொரு பேர கேட்கும்போதுமே, கடைசியில ஓடி அவங்க எங்க போறாங்கன்னா, அங்க ஒரு குளத்துல விழுந்துடுறாங்க. அப்படியே ட்ரவுன் ஆயிடுறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. அதனால அது முடிஞ்சிருது. ஸோ மீரா வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட கேட்குறாங்க. "உங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு குளத்துல நான் விழுந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கேயாவது குளம் இருக்கா பக்கத்துல? விழுந்திருக்காங்களா சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அவ கற்பனையிலேயே வாழ்வா. ஸோ அவ சொல்ற கதையா இருக்கலாம். இல்ல சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல அவ விழுந்திருக்கலாம். எனக்கு தெரியல" அப்படின்னு அந்த ஹீரோ சொல்றாரு. மீரா என்ன பண்றாங்க, அடுத்த நாள் ஹீரோயின், ஹீரோ 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பிளேஸ்ல இந்த 3 பொண்ணுங்க காணாம போச்சு இல்லையா? அந்த இடத்துல நிறுத்தி காட்டி கேட்குறாங்க. "இங்க வந்த மாரி ஞாபகம் இருக்கா? பார்த்த மாரி ஞாபகம் இருக்கான்னு?" கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சுத்தமா ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அந்த ஆர்ட்ட வந்து ஒருத்தன் வாங்குவா இல்லையா? அந்த கேலரிக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க, "நீங்க வந்து மாசம் மாசம் இவங்களோட அந்த ட்ராயிங்க வாங்குவீங்களாமே, அது யாருக்கு குடுப்பீங்க? யார் வந்து அது வாங்குறது?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, "மேடம், அது வந்து வேற யாரும் இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்குறாங்க. அவங்க 4000 ஃபர்ஸ்ட்டே குடுத்துருவாங்க. எனக்கு ரூ. 1000 கமிஷன். நான் இவங்க கொண்டு வரும்போதெல்லாம் அந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு சொல்லி வாங்கிட்டு 3000 குடுப்பேன்" அப்படின்னு. சரி, அவர் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காருன்னு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம மீரா போறாங்க. இப்ப வந்துட்டு நம்ம மீரா ஃபார்ம் ஹவுஸ் தனியா தான் போறாங்க. அங்க வந்து டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நீங்க வாங்குன அந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் காட்டுங்கன்னு. ஸோ அவங்க ஒய்ஃப் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்கும் அவங்க வந்து ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. ஸோ அத பார்க்குறாங்க. ஃபுல்லாவே போகன்வில்லா ஃப்ளவர்ஸ் தான். ஸோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த விண்டோ வெளிய பார்த்தா, அதே மாரி ரெட் கலர் போகன்வில்லா இருக்கு. "ஓ! இத பார்த்து அவங்க வரைஞ்சாங்களான்னா, மேபி இருக்கலாம்" அப்படின்னு. "இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களோடதா?" அப்படின்னு கேட்கும்போது, இது ஓன் ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து தாத்தா வந்து வாங்குனது. அவரு எனக்கு எழுதி குடுத்துட்டாரு" அப்படின்னு. அங்க வந்து ஒரு பிக்கோட சவுண்ட் மாரி கேட்குது. அது கேட்ட உடனே ஒரு பயம் வர மாரி இருக்கு. உடனே மீரா சொல்றாங்க, "நீங்க பன்னிலாம் வளர்க்குறீங்களான்னு?" "நாங்க பன்னி மட்டும் இல்ல, ஆடு, கோழி, மாடு எல்லாமே வளர்க்குறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாமே இருக்கு" அப்படின்னு. அந்த சவுண்ட் கேட்டதுலருந்து மீராவோட மனசு சரியில்ல. அவங்க உடனே இங்கேருந்து ஓடணும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு எண்ணம் தோணுது. உடனே அவங்க வந்து அவங்க ஜீப்ல போயிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து ஹீரோவும், ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கிட்டு மார்னிங் வந்து குஞ்சாக பவன் தூக்கமே இல்ல. எழும்புறாங்க. எழும்பிட்டு அந்த கட்டிலுக்கு அடியில நெறைய பேப்பர்ஸ் மீரா எழுதி வைப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. அதுல 3 பேப்பர்ஸ் இருக்கு. ஒண்ணுல என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து வரைஞ்ச அந்த ராபிட், அந்த வவ்வால், அந்த சன்ஃப்ளவர் அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து மீரா என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு. நாளைக்கு என்ன ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு போவேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து மீரா எங்களுக்கு குழந்தையே இல்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன பண்றாரு, குழந்தையே இல்லன்னு சொன்ன அந்த பேப்பர் எடுத்து பாக்கெட்ல வச்சுறாரு. மீதி எடுத்து அவர் கட்டில் கடியிலே வச்சுட்டு போயிடுறாரு. வந்து காலைல எழும்புறாங்க. பக்கத்துல ஹஸ்பண்ட் இல்ல. சரி சொல்லிட்டு அவங்க எழும்பி உட்காரும்போது அந்த கட்டில் கடியில சீட் எடுத்து படிக்கிறாங்க. இப்ப 2 சீட்டு தான் இருக்கு. அத படிச்ச உடனே என்னன்னு தெரியல. அவங்களுக்கு வாமிட் வர மாரி இருக்கு. போய் வாமிட் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ள மூழ்குன ஞாபகம்லாம் வருது. ஏதோ அந்த குளத்துக்குள்ள மூழ்குன மாரி ஞாபகம் வருது. ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்கார்றாங்க. சரி இன்னைக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னா, நம்ம கால் பண்ணலாம் சொல்லி கால் பண்ணா, மீராக்கு வந்து கால் போக மாட்டேங்குது. அப்படியே வெளிய வந்து பார்த்தா, ஹஸ்பண்ட் வந்து குழந்தையோட ரூம்ல நின்னு பார்த்துட்டு இருக்காரு. "நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க?" அப்படி கேட்டோனே, "இல்ல குழந்தைங்க ரூம்ல நெறைய மிஸ் ஆகுற மாரி இருக்கேன்னு." "இல்ல அந்த பிக்சர்ஸ்லாம் மீரா எடுத்துட்டு போயிட்டா" அப்படின்னு. "சரி ஓகே. நீ போய் குளி. நம்ம வந்துட்டு சாப்பிடலாம்" அப்படின்னு அவரு சொல்றாரு.
அப்போ வந்து போலீஸ் வராங்க வீட்டுக்கு. ஃபகத் சொல்றாரு, "மீராவ வந்து காணோம்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நேத்து நைட் ஏதோ அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்ச மாரி இருந்துச்சாம். பார்த்துட்டு வரேன்னு அவங்க போனாங்களாம். அதுக்கப்புறம் வரலன்னு சொல்றாரு. நேத்திக்கு நீங்க பார்த்தீங்களா அவங்கள?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா, அவங்க எங்க வீட்டுக்கு ஒரு மத்தியானம் இல்ல ஈவினிங்கா வந்தாங்க. அப்புறம் நல்லா பேசிட்டு போனாங்க. இங்கேருந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு போனாங்க" அப்படின்னு. சரி, இவங்க கிட்ட தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, பார்க்குறேன்னு சொல்லி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. அதில பார்த்தா மீரா இவங்க கிட்ட நல்லா பேசியிருக்காங்க, காஃபி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு போறது வருது. அவங்க போய் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட கார் உள்ள வருது. "ஸோ நீங்க மீராவ பார்க்கலையா? அவங்க போனதுக்கப்புறம் வந்தீங்களா?" "ஆமா, நான் வழியிலலாம் பார்க்கல. நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. போலீஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, "இன்னும் ரமா வரலையே! நான் வேற இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நெறைய மிளகு இருக்கு. அதெல்லாம் விக்கணும் அதுக்காக தான்" அப்படின்னு. அப்ப ரமா வந்துடுறா. "ஓகே, நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாரு. அங்க போகும்போது அவர் என்ன பண்றாரு, உள்ள போய் சிக்கன் எல்லாம் நல்லா வந்து கிரில் சிக்கன் மாரிலாம் பண்றாரு. அவர் அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாரு பார்த்தா, நெறைய டாக்ஸ் வளர்க்குறாரு. ஒரு 10 டாக்ஸ் கிட்ட வளர்க்குறாரு. எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு போடுறாரு. அவரு நல்லா அங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, அவரோட தாத்தாவ பார்த்து அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறாரு. தாத்தா வந்து மெஜஸ்டிக்கா ஒரு நாட்டாம மாரி உட்கார்ந்திருக்காரு. உடனே பழைய ஞாபகம் அவருக்கு வருது. சின்ன வயசுல வந்து அவர் ஒரு 12 வயசு இருக்கும்போது, அவங்க அம்மா, அப்பா கூட வந்து அங்க நிக்கிறாங்க. ஸோ அம்மாவோட அப்பா தான் அவரு. அதனால வந்து அவருக்கு அந்த மருமகன பிடிக்கல. மருமகன் வந்து ரொம்ப பணம்லாம் இல்லாம தான் இங்க வந்திருக்காரு. ஸோ உடனே பொண்ணையும், பேர குழந்தையும் எடுத்துக்கிட்டாரு. அவங்க வந்து அந்த மருமகன பார்த்து, "நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? நீ லாயக்கே இல்ல. என் பொண்ணுக்கு தகுதியே இல்ல" சொல்லி அடிச்சு தொரத்திடுறாங்க. ஸோ இந்த வீட்ல ஜாலியா ராஜா மாரி நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ தன்னோட தாத்தாவ பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. தாத்தா கிட்ட எப்பவுமே ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மேல இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. சும்மா அத எடுக்கலாம் பார்த்தா, அது வந்து அப்படியே 2ஆ ஓப்பன் ஆகுது. உள்ள வந்து நீட்டமான கத்தி இருக்கு. அது கைய கீறி விட்டுருது. "ஓ! தாத்தா இப்படி வச்சிருக்காரா?" அப்படி சொல்லிட்டு பயந்து இவரு ஓடுறாரு. அப்போ வேலைக்கார லேடீஸ்லாம் வாழ்ற மாரி ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில போய் இவருக்கு மருந்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அங்க பழக விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா வராங்க. "நீ எதுக்கு இங்க வந்து பழகுற?" அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கோயில் ஃபங்ஷன் நடக்குது. அந்த மாரி நடக்கும்போது தாத்தா சொல்றாரு, "எனக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தான்டா" அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு கோயில் மரியாதை தாத்தாக்கு கிடைக்குது. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது பார்த்தா, நல்லா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நடக்குது. பார்த்தா வந்து அங்க இருக்க அழகான பொண்ணுங்க 2 பேர வந்து அடிச்சு கொண்டு போறாங்க, யாருக்கும் தெரியாம. நம்ம ஹீரோ வந்து எதேர்ச்சியா பார்த்துடுறாரு. "என்னடா இது, ஒரு 2 அக்காவ கூட்டு போறாங்களே" அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா கூட்டிட்டு வர சொன்னதே தாத்தா தான். மரியாதையா வாங்க சொல்லி அவர இழுத்துட்டு போறாரு. அவர் என்ன பண்றாரு, இவரு ஒளிஞ்சு போய் பார்க்குறாரு. பார்த்தா அவரு ரேப் பண்றாரு. அதுல அந்த பொண்ணுங்க செத்து போயிடுறாங்க. அத நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இது ஒரு தடவ இல்ல, பல தடவ இந்த மாரி கோயில் திருவிழால ஏழைகள் இருக்க காலனி இருக்கு இல்லையா? அந்த வேலைக்காரங்களோட பொண்ணுங்களெல்லாம் கொண்டு போய் இப்படிதான் வந்து தாத்தா வந்து ரேப் பண்றாரு அப்படின்றத நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. ஒரு 12 13 வயசுலயே. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த காலனில ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தாத்தா சொல்றாரு, "போ கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வா, சந்தைக்கு போ" அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு அந்த ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்காரு. இத வந்து ஜன்னல் ஓட்ட வழியா நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. அந்த லேடியும் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த லேடி என்ன பண்றா, நம்ம ஹீரோவையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறா. ஸோ ஒரு 13 வயசு பையன் கூட அந்த லேடி வந்து தப்பா நடந்துக்கிறாங்க. அப்பத்துலருந்தே நம்ம ஹீரோ கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டாருன்னு தெரியுது. ஸோ இவ்ளோ நேரம் ஒரு அன்பான கணவரா, ஒரு சூப்பரான டாக்டரா இருந்த நம்ம ஹீரோ, ஒரு மிகப்பெரிய பொறுக்கி அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரியுது. ஹீரோவா இல்ல வில்லனா தெரியாத குஞ்சாக்க போபன் என்ன பண்றாரு, தாத்தாவோட வாக்கிங் ஸ்டிக் இன்னும் அங்க தான் இருக்கு. அத எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கீழ ஒரு பேஸ்மென்ட் மாரி வச்சிருக்காரு. அங்க அங்க போனா, அங்க மீராவ கட்டி போட்டுருக்காரு. ஸோ இவரும் தாத்தாவோட அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீராவ ரேப் பண்றதுக்காக கட்டி போட்டுருக்காரு. அவளுக்கு மயக்க ஊசி போடுறாரு. இதே சமயம் வீட்ல உட்காந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. வேலைக்காரம்மா கேட்குறாங்க, "எதுக்குக்கா அழறீங்க?" அப்படின்னு. "இல்ல, நேத்துக்கு மீரா வந்தா, ஷூரா தெரியும். ஆனா வந்து அவ காணாம போயிட்டான்றாங்களே, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்பவும் நான் வந்து குளத்துல விழுற மாரி, மூழ்குற மாரி தான் ஞாபகம் இருக்கு" அப்படின்னு. சரிக்கா, அப்பன்னா நீங்க எப்பவுமே எழுதி துண்டு சீட்லாம் வைப்பீங்கல்ல கட்டில்ல, அது பாருங்க" அப்படின்னு. அப்ப பார்த்தா கட்டில்ல அந்த துண்டு சீட்டு காணோம். மார்னிங் கூட இருந்துச்சு, இப்ப காணோம் அப்படின்னு. சரி, வீட்ல நடக்கிறதெல்லாம் சிசிடிவி கேமரால இருக்குல்ல, அத பார்க்கலாம் அப்படி பார்க்குறாங்க. ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ரமா வந்து வீட்ல இல்ல. அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீரா வராங்க. ஸோ மீரா வந்து பெயிண்டிங் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வெளிய போறாங்க. அவங்க வெளிய போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஹஸ்பண்ட் வராரு. அன்னைக்கு நைட் ஒரு 8 மணிக்கு அவங்கலாம் வெளிய போறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபும். போலீஸ் கூட பார்த்துட்டு கேட்டிருப்பாங்க, "நைட் எங்க போனீங்கன்னு?" "நாங்க வெளிய சாப்பிட போனோம்னு" ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஸோ வெளிய போனவங்க 12:30 மணிக்கு தான் உள்ள வராங்க. மார்னிங் வந்து திரும்பவும் நம்ம ஜோதிர்மயி குளிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது தான் அந்த ஃபகத் ஃபாசில்லாம் வராங்க. ஸோ அது எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால இருக்கு. சரி, காலையில வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் போறேன், ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. நாம இப்ப அங்க போவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு, "நீ வந்து உன் ஹஸ்பண்ட வர சொல்லு" அப்படி சொன்னோனே, நம்ம ரமா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஹீரோயின் இவங்க 3 பேரும் இப்ப ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி போறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்க வழியில நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டிய நிறுத்துங்க, ரிவர்ஸ்க்கு வாங்கன்னு." என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவங்க வந்து மீராவோட வீடு தாண்டி தான் போறாங்க. "இதான் மீராவோட வீடு" அப்படின்னு. உடனே ரமா சொல்றா, "நான் போய் கேட்டு வரேன்னு" உள்ள போறாங்க. அப்புறம் வராங்க, வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்து நேத்துக்கு ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுச்சாம். அப்பதான் வந்து அவங்க என்னன்னு பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலையான்னு. இப்ப அவங்களுக்கு ரமா மாரி தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு மீராவே பேசுற மாரி இருக்கு. அப்படியே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. வெளியில கார் டிரைவர் மாரி தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் நின்னு சிரிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. ஸோ அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நேத்திக்கு நைட்டு இவங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ
மீரா வந்திருக்கா அண்ட் வெளியில வந்து ஹஸ்பண்டோட அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களால தான் ஏதோ அவளுக்கு ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே கார்ல ஏறி சீக்கிரமா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த மீராக்கு வந்து ஊசி போட்டு வச்சுட்டு, அவர் பாட்டுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டு ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே வந்துட்டாங்கன்னு தெரியுது. உடனே அவர் உஷாராகி என்ன பண்றாரு, மேல வராரு. அந்த நாய்களெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே வராரு. கதவ ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்கலாம் நிக்கிறாங்க. "என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு. "சரி உள்ள வா" அப்படின்னு வந்து நான் அவங்க ஒய்ஃபையும் ரமாவையும் உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. "நான் போய் உன் ஹஸ்பண்ட பார்த்துட்டு வரேன்" சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அந்த கதவ வந்து லாக் பண்ணிட்டு வெளிய போறாரு. அந்த கதவு கண்ணாடி கதவு தான். லாக் பண்ணிட்டு அந்த கார் டிரைவர் கிட்ட போறாரு. லாஜிக்கே இல்லாம கார் டிரைவர செம்மையா அடிக்கிறாரு. நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த அப்பாவியான, பாவமான ஹீரோ, அப்படி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மாரி அடிக்கிறாரு. திரும்ப அந்த டிரைவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் பேசக்கூட மாட்டேங்கிறான். பேசக்கூட விடல இவரு. அடி அடின்னு அடி பின்னி எடுக்குறாரு. அவனுக்கு ரத்தமா ஊத்துது. அவன போட்டு அடிக்கிறதுல காரோட ஹெட்லைட் கூட உடைஞ்சிருது. நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட்டு என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறா. அப்பதான் ரமாவும் எட்டி பார்க்குறா. பார்த்தா அவ புருஷன அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து அவங்க கத்துறாங்க, கதவ தட்டுறாங்க. இவரு கேட்கவே இல்ல. இவரு சிரிச்சுக்கிட்டு அவன அடிச்சு பொத்துன்னு கீழ விழுறான் அவன். அந்த உடைஞ்சு போன ஹெட்லைட்ல இருக்க கண்ணாடி எடுக்குறாரு. அத வச்சு அவன் கழுத்த அப்படியே கீறி கொலை பண்றாரு. இத பார்த்து ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி கதவ உடைச்சிட்டு ஓடி வராங்க. அந்த ரமாவும் ஓடி வராங்க. ரமா சீக்கிரமா எஸ்கேப் ஆகு அப்படின்னு சொல்றாங்க. ரமா வந்து நேரா ஓடுறாங்க. பட் ஹீரோ புடிச்சு ஒரே அடி. அவ பொத்துன்னு அந்த கிரவுண்ட்ல விழுந்துடுறா, மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு இத பார்த்துட்டு வாமிட் வருது. அப்படியே வாந்தி எடுக்குறா. இவர் என்ன பண்றாரு, அமைதியா முதுகு தட்டி குடுக்குறாரு. "எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வா, வாய கழுவிக்கோ. கவலைப்படாத வா, நீ படுத்து தூங்கு" அப்படின்னு கொண்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. இங்க இவள என்ன பண்றாரு, கால புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் அதே மாரி அந்த கீழ பேஸ்மெண்ட்ல போட்டு ஊசி போட்டு விட்டுர்றாரு. இங்க வந்து ஹீரோயின் பெட்ல படுத்திருக்காங்க. அங்க தான் அந்த கட்டிலுக்கு வெளியில பார்த்தா அந்த போகன்வில்லா இருக்கு. அண்ட் அந்த ரூம்ல தான் ஃபுல்லா டிராயிங் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு, அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே அந்த பிக்சர் எல்லாம் போட்டு அத எரிக்கிறாரு. ஃபுல்லா தீ பிடிச்சு எரியுது. நம்ம ஹீரோயின் அத பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவர் எரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த நெருப்ப பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, கார் ஆக்சிடென்ட். அப்ப கூட நெருப்பு பிடிச்சு எரியும் இல்லையா? அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தலையில ஸ்கேன்லாம் எடுத்திருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பெயிண்டிங் அந்த மாரிலாம் பிடிக்குமா? ஸ்டிச்சிங் அந்த மாரிலாம் என்ன ஹாபி இருக்குன்னு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, பெயிண்டிங் பண்ணுவான்னு. சரி அதையே பண்ணட்டும். மாத்திரை கன்டின்யூ பண்ணட்டும். ஆனா அவங்க எப்பவுமே வந்து ட்ராமா ஆகாம பார்த்துக்கங்க. எதுலயும் வந்து ட்ரவுனிங் ஆகக்கூடாது. தண்ணீல மூழ்கக்கூடாது. அத மாரி பார்த்துக்கங்க அப்படின்னு அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வருது. இப்பதான் ஒரு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நமக்கு தெரிய வருது. அந்த டாக்டர் எப்ப வந்து ட்ரவுனிங்லாம் ஆகக்கூடாது சொன்னாரோ, ஏன்னா ட்ரவுனிங் ஆக ஆக அவங்களுக்கு நடந்ததெல்லாம் மறந்து மறந்து போயிரும் அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாத் டப்ல தண்ணி ஹீரோயின் புடிச்சு வைக்கல. இவர் தான் புடிச்சு வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் அவங்கள முக்குறாங்க. ஏதாவது மறக்கணும்னும் போது முக்குறாரு. அவங்க ஒரு டிராயிங் வரைஞ்சாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட பெயிண்ட் எல்லாம் கொட்டி இருக்கும் இல்லையா? அழுதுட்டு இருப்பாங்க. இவர் குளிப்பாட்ட கூட்டு போவார்ல, குளிப்பாட்ட மட்டும் கூட்டிட்டு போறதில்ல. பெல்ட் எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாரு. அதனால தான் அவங்களுக்கு முதுகெல்லாம் எப்பவும் வலிக்குது. அங்கங்க ரணரணமா ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்கு. அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன கொண்டு போய் அப்படியே தண்ணீல மூழ்குறாரு. நீயும் உன் பெயிண்டிங்கும் அப்படி சொல்லி மூழ்க வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொன்னும் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் அடிச்சது, பண்ணது எல்லாமே மறந்து போயிருது. இது இவர் கன்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ யார பெஸ்ட் ஹஸ்பண்ட் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு, நல்லா பார்த்துக்கிறாரு நம்ம நினைச்சோமோ, எவ்வளோ ஒர்ஸ்ட்டா இருக்க முடியுமோ அப்படி ஒரு புருஷனா அவர் இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வருது. அதான் சன்ஃப்ளவர் போட்ட ட்ரெஸ் போட்டிருந்த சாயா இருக்கா இல்லையா? அவளையும் வந்து இவர் தான் வந்து பார்த்துருக்காரு. அவள கூட்டிட்டு வரணும்னு நெனச்சிருக்காரு. அதனால தான் வந்து அவள விட்டு ஒரு பொண்ணு போய் கூப்பிட்டா அந்த பொண்ணுங்க வருவாங்க இல்லையா? அதனால அனுப்பியிருக்காரு. ஒரு 7 நாள் இவங்க போய் அங்கேயே இருந்திருக்காங்க. பேச முடியல. 8வது நாள் பேசியிருக்காங்க. லிஃப்ட் தர மாரி இவங்க கூப்பிட்டோனே அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு மயக்க ஊசி போட்டு பேக் சீட்ல படுக்க வச்சுட்டாரு. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அது ஞாபகம் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால வீட்டுக்கு போனோனே பாத்ரூம்ல போட்டு முக்கு முக்குன்னு முக்குறாரு. இந்த பொண்ண கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சுட்டு இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. இதான் கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி இன்னொரு பொண்ணு காணாம போனால, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல தான் ராபிட் இருக்கும். அந்த பொண்ணே ஆக்சுவலா வந்துட்டு லிஃப்ட் கேட்பா. நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல விட்டுறீங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு லேடி ஜென்ட்ஸ் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு கேட்கறா. வாங்க அப்படி சொல்லி உள்ள வர வச்ச உடனே இவர் மயக்க ஊசி போட்டுறாரு. அந்த பொண்ணு அதே மாரி பண்றாரு. இவங்க மறந்துடணும் சொல்லி பாத்ரூம்ல முக்குறாரு, அடிக்கிறாரு. 3வது பொண்ணும் அதே மாரி தான். அவ நின்னுட்டு இருப்பா. இவங்க வந்து போவாங்க. "நீ கேளு" அப்படி சொன்னோனே, "உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா?" அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அந்த பொண்ணு வந்துடுறா. ஸோ அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல அந்த வவ்வாலோட படம் போட்டிருக்கும். இப்படிதான் வந்து இவர் ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ யூசுவலா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க தாத்தா பண்ணதா பண்றாரு. தாத்தா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ரேப் பண்ணி அந்த பொண்ணுங்க செத்த உடனே, அவங்க அசிஸ்டண்ட்ட வச்சு பீஸ் பீஸா வெட்டி, கொண்டு போய் இந்த பன்னிங்களுக்கு போட்டுருவாரு. அந்த ஃபார்ம்ல. ஸோ அத அவர் கன்டின்யூ பண்றாரு. இவர் அதே மாரி ரம்பம் வச்சு அறுத்து, மிச்ச மீதியெல்லாம் கொண்டு போய் பன்னிங்களுக்கு போட்டுர்றாரு. அதுக்கப்புறம் நல்லா குளிச்சு, நல்லா கிளீன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணுங்களோட வாட்சு, கம்மல் அது மாரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பெரிய பொக்கிஷம் மாரி எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த பொண்ணுங்களோட அண்டர்வேர்லாம் இருக்குல்ல, அத வேற பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான சைக்கோபேத்தா இருக்காரு நம்ம ஹீரோ.
நேத்திக்கு கூட மீரா வந்து ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டது நம்ம ஹீரோ தான். அண்ட் மீரா வந்து யாரு பார்க்குறேன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது, கீழ வந்து நம்ம ஜோதிர்மய்ய பார்க்குறாங்க. "ஜோதிர்மயி நீ ஏன் இங்க நிக்கிற? என்னாச்சு?" அப்படி பேச வராங்க. "ஒரு நிமிஷம் வெளிய வாயேன்" அப்படின்னோனே அவங்க வெளிய வந்துடுறாங்க. அவங்களுக்கு சந்தேகமே வரல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மயக்க ஊசிய போட்டு கடத்திர்றாரு. அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போய் அதே மாரி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிர்றாரு. அதெல்லாம் இப்ப இவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "சரி, சரி வா, இதெல்லாம் பார்த்துட்ட, எல்லாம் மறக்கணும்ல, வான்னு பாத்டப்ல கொண்டு போய் முக்கறதுக்கு வராரு." இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே ஹீரோவோட தலைய கொண்டு போய் முக்கிர்றாங்க. முக்கிட்டு உடனே அந்த டோர லாக் பண்ணிட்டு ஓடி போறாங்க. அந்த ஹாலையும் ஓப்பன் பண்ணி வெளிய போனா நாய்ங்கலாம் நிக்குதுங்க. நாய்ங்க வந்து அந்த டிரைவர போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்குங்க. இப்ப இவங்கள பார்த்து கொலைக்குதுங்க. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயந்து போயிட்டு இவங்க ஒரு காட்டு பக்கமா ஓடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த கதவ உடைச்சுட்டு வந்துடுறாரு. தாத்தாவோட ஷார்ட் கன் அங்க இருக்கு. அத எடுத்துக்கிறாரு. புல்லட்லாம் எடுத்துட்டு அவர் தொரத்துறாரு. பார்த்தா நாய்ங்க அங்க நிக்குது. ஸோ ஹீரோயின் அங்க வரலன்னு தெரியும். வேற இடத்துல ஓடிருக்காங்கன்னு தெரிஞ்சு பின்னாடி கரெக்ட்டா ஓடிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு இவர் வானத்த பார்த்து ஷூட் பண்றாரு. அவங்க பயப்படுறாங்க. அடுத்து ஷூட் பண்றாங்க. இவங்க கத்திக்கிட்டே பயந்து ஓடுறதுல உண்மையாவே அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் பொத்துன்னு விழறாங்க. அப்ப விழும்போது நாய் என்ன பண்ணுது, கடிக்கிறதுக்கு குளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணுது. இவர் நோன்னு சொல்றாரு, கேட்கல. நாய் பக்கத்துல போய் கடிக்க போகுது. இவர் நாய கொன்னுடுறாரு. அந்த அளவுக்கு இவங்க மேல பாசம்ன்ற மாரி கொன்னு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிற? வா வீட்டுக்கு போலாம்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறவரு நேரா வந்து ஹீரோயின கீழ பேஸ்மெண்ட்க்கே கூட்டிட்டு போறாரு. அங்க தான் ரமாவையும் அடிச்சு போட்டுருக்காரு. அண்ட் மீராவும் படுத்திருக்கா. ஸோ உன்னை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நெனச்சேன். நீ இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுற பாரு. எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நாளைக்கே மறந்துருவ. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. உட்கார் அப்படின்றாரு. அங்க ஒரு மயக்க ஊசி இருக்கு. எடுத்து தூக்கி எறிறாரு. நீ ஏன் உனக்கு போட்டுக்கோ பார்க்கலாம் அப்படின்றாரு. கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. அவ என்ன பண்றா, முடியாதுன்னு அழறா. ஏய் ஒழுங்கா போடு அவ்வளவுதான் அப்படின்றாரு. அவ போடல. சுட்டுருவேன் சொல்லி பக்கத்துல போறாரு. உனக்கே நீயே ஊசி குத்துக்குடி அப்படின்றாரு. உடனே அவ என்ன பண்றா, அந்த ஊசியை எடுத்து அவரோட கால்ல குத்திடுறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, செம கோவம் வருது அவருக்கு. அடிக்கலான்னு போறதுக்குள்ள மயக்கத்துல இருந்த நம்ம மீராக்கு வந்து மயக்கம்லாம் தெளிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, படுத்து கையை கட்டியிருக்காங்கல்ல, அந்த இரும்பு சங்கிலியை உடைச்சிட்டு ஹீரோட கழுத்துல மாட்டி இழுக்குறாங்க. அவர்தான், அவர் கழுத்து மாட்டிக்குது. கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அப்படி நின்னுட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க, போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவங்க வந்து என்ன நம்பர் அப்படின்றாங்க. 100 கால் பண்ணுங்க. நம்ம ஹீரோயினோட ஓடும் போது இவர் அந்த கன்னை தூக்கி தலையில அடிக்கிறாரு. ஹீரோயின் கரெக்டா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ மீரா விடுறதாவே கழுத்தை செமையா போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாரு. 2 பேரும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீரா தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. கடைசியில பார்த்தா தலைமுடியை பிடிச்சி இழுத்து இவர் வின் பண்றாரு. இவர் வந்து அவங்கள போட்டு அடி அடி அடிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. அவங்க துப்பாக்கி எடுத்து நிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பேச்ச மாத்துறாங்க. "இவ ஒரு சைக்கோபாத். இவ வந்து ரொம்ப கெட்டவ. நம்ம குழந்தைங்கள கொலை பண்ணிட்டா. நீ வந்து இவள கொன்னுடு" அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு. அவங்க நிக்கிறாங்க. "நமக்கு குழந்தைங்க இல்லன்னு அவங்க சொல்லிட்டாங்க. குழந்தைங்க அங்க நிஜமாலே இல்லன்னு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல அவ பொய் சொல்றா." "இல்ல எனக்கு தெரியும்" சொல்லிட்டு அந்த மீரா அவகிட்ட சொல்லியிருப்பாங்க. "பாருங்க இந்த ரூம் எப்படி நீட்டா இருக்கு. குழந்தைங்க ரூம் இப்படியா இருக்கும். உங்க குழந்தைங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எங்க காட்டுங்க." அப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. "நமக்கு குழந்தை இல்லன்னு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியால சுட்டுறாங்க. அவரோட ரைட் சைடுல பாஞ்சிருது. அவர் பொத்துன்னு கீழே விழுறாரு. அப்ப பார்த்தா ரமாவுக்கும் முழிப்பு வந்துருது. அவங்க ஒரு சேரோ ஏதோ கொண்டு வந்து அவர் தலையிலேயே பொத்துன்னு போட்டு அடிக்கிறாரு. "இந்த நாய்க்கு இந்த பனிஷ்மெண்ட் போதும்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் வராங்க. ஃபகத் ஃபாசில் எல்லாம் வராங்க. பார்த்தா இந்த 3 லேடீஸும் அப்படியே நொறுங்கி நொந்து நூடுல்ஸா வரத பார்க்குறாங்க. உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவ அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ மீரா சொல்றாங்க, "இந்த கேஸ சால்வ் பண்ணதே நம்மளோட ஹீரோயின் ஜோதி தான். அவங்க தான் வந்து அவங்களோட ஞாபக சக்திய வர வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான்" அப்படின்னு. அப்போ ஃபகத் சொல்றாரு, "ஐ அம் ரியலி சாரி. ஒரு தடவ கூட எனக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் மேல டவுட்டே வரல. அவர் அவ்ளோ அழகா நடிச்சாரு. ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாவும் இருந்தாரு. ஒரு டாக்டராவும் இருந்தனால சந்தேகமே வரல. நீங்க தான் உங்க ஞாபக சக்திய வச்சுட்டு ஏதோ உளறிட்டு இருக்கீங்க சொல்லி உங்கள மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆனா ஒரு உண்மைய சொல்லணும். அவர் கடத்தின எந்த பொண்ணையும் விட்டு வச்சது கிடையாது. உங்கள தவிர. ஏன்னா உங்களையும் அவர் கிட்னாப் பண்ணியிருக்காரு. நீங்க ஒண்ணும் அவங்க ஒய்ஃபே கிடையாது. உங்களோட உண்மையான பேரு எஸ்தர். உங்களுக்கு இந்த ஞாபக மறதி வந்தனால அவர் அப்படியே உங்கள விட்டு வச்சிருக்காரு போல. ப்ளஸ் உங்கள வச்சு ஈஸியா மத்த பொண்ணுங்களையும் வர வைக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு போல" அப்படின்ட்டு. அப்போ அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவங்களும் படிச்சுட்டு இருக்க சமயத்துல இவர் கடத்தியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. அப்பதான் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு அவங்க ஓடும்போது குளத்துல விழுந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் மாதிரி லைட்டா வந்திருக்கும் போல. இவங்கள அப்படியே கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது நடக்கும்போது இன்னும் சிவியரான ஞாபக மறதி வந்துருச்சு. அந்த சமயத்துல இவருக்கு வந்து பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. அப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே வச்சிருக்காங்க. அப்பதான் டெய்லி அவங்க அந்த போகன் விழா பார்த்து பார்த்து மனசுல பதிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இவங்க இப்படி ஞாபகமே இல்லாம இருக்கிறது இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா போயிடுச்சு. எப்பப்ப தண்ணீல மூழ்குறாங்களோ எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அது இன்னும் ஜாலியா போயிடுச்சு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, இவர விட்டே ஒவ்வொரு பொண்ணுங்களையும் அழகா வர வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு ஈஸியா வந்து பெண்கள் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி பல பெண்கள அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 கேர்ள்ஸோட அந்த இன்னர் வேர், அவங்களோட அக்சஸரீஸ்லாம் அவரோட ரூம்ல இருக்கு. ஸோ இவ்ளோ ஒரு பொறுக்கியான ஒரு சைக்கோபேத்தான ஆளுன்றது இப்பதான் தெரியுது.
நம்ம ஹீரோயின் ரொம்ப நொந்து போயிடுறாங்க. அவங்க ரியல் வாழ்க்கையே தொலைச்சு, அவங்களோட உண்மையான அப்பா, அம்மா எல்லாத்தையும் மறந்து இப்படி இருக்கோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போறாங்க நம்ம மீரா கூட சேர்ந்து. அண்ட் "வாங்க எஸ்தர்" அப்படி சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, "எனக்கு எல்லாமே உன் கூட இருந்ததெல்லாம் மறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீ கடவுள வேண்டிக்கோ, உன் கடைசி காலம் நல்லா இருக்கணும்னு" அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு அவங்க தைரியமா அப்படி திரும்பி நடக்குறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படம் வந்து நம்ம சுத்தமா யோசிச்சிருக்கவே மாட்டோம். குஞ்சாக்க போபன் வந்து ஹீரோன்னு நெனச்சிருப்போம். எல்லாமே வந்து பொய்யா இருக்கு. அவங்களுக்கு ஒய்ஃபும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. எல்லாமே டோட்டல் தப்பு. அண்ட் இவர் வந்து சமூகத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டு இவ்ளோ ஒரு கிரிமினலா வாழ்ந்திருக்காரு அப்படின்றது இந்த படத்தோட முடிவு வரைக்குமே நமக்கு ஒவ்வொரு உண்மையா வெளிய வரும். ரொம்ப அமேசிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி இது. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங் மூவிஸோட சீக்கிரத்துல மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.